புதிய கல்விக் கொள்கைன்னு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கையை நிலைநாட்ட போறோன்னு ஒரு பயனற்ற கல்வி முறையை இந்த மாணவர்களிடத்தில் திணிப்பதற்காக இந்த கல்வி முறையை இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய தோழர் சொன்னார், 2 மொழி கல்வியை தலை சிறந்து நடத்திட்டு இருக்கும்போது மும்மொழி கொள்கையை திணித்து வடநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை இங்கே புகுத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு. அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் மற்றும் இந்தியா முழுவதும் இந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம், இந்தியை ஒருபோதும் நீங்கள் எங்களிடத்தில் திணிக்க முடியாது என்றும் எங்கள் தாய்மொழியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டத்தையும் போர்க்களத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவனுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, என்னுடைய இந்த மொழியை இந்தி மொழியை நீ ஏத்துக்க மறுக்கிற அப்படின்னா இதையே நான் உன்னுடைய கல்வி புத்தகங்கள்ல உன்னுடைய பிள்ளைகள் முக்கிய பாடமாக படித்து பயிற்சித்தாதான் உனக்கான நிதியை நாங்க ஒதுக்கி தருவோன்னு ஒரு சர்வாதிகார போக்கை இன்னைக்கு அவங்க கையில எடுத்திருக்காங்க. இந்த மும்மொழி திட்டத்தின் காரணமாக தோழர் சொன்னது மாதிரி இந்த மொழி வடநாட்டினுடைய மாணவர்கள் இங்கே திணிக்கப்படுறது இல்லாம நம்முடைய மொழி அடிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கப்படும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய வரி பணத்தில் நம்ம செலவு பண்ணி விருந்தினர்ன்ற மாதிரி ஒருத்தரை உட்கார வச்சிருக்கோம். நமக்காக சேவை செய்ய வந்தவர் இல்லை, நம்மளுடைய காசுல விருந்து சாப்பிட வந்தவர். அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி தகுதியை பற்றி ஒரு கொச்சையான பேச்சை பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டினுடைய கல்வி தராதரம் சரியில்லை அப்படின்னு. அவர் இருக்கக்கூடிய பீகாரினுடைய மாநிலத்தில் கல்வி தகுதியை பற்றி நீங்க முதல்ல பேசுங்க. உங்களுடைய பிள்ளைகளை சரி செஞ்சுட்டு அப்புறமாட்டி அடுத்தவனுடைய பிள்ளைகளை நீங்க இது பண்ணுங்க. இங்க நீங்க ஏஜென்ட்டா ஒரு மேனேஜரா தான் வந்திருக்கீங்களே தவிர நீங்க ரியல் எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது, ஆளக்கூடிய நபர்கள் கிடையாது. என்னதான் இன்னைக்கு இந்த மோடியினுடைய சர்க்கார் ஆளுநர்களை வச்சு ஆட்சியை நடத்திலாம் நீங்க முன்பட்டாலும் இந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிகப்படியான எல்லா அதிகாரங்களுமே இருக்கு. தோழர் சொன்ன மாதிரி 100க்கு இத்தனை இழுக்காடு பல்கலைக்கழகங்கள்ல, மருத்துவ கல்லூரிகள்ல, பார்மசி டிபார்ட்மெண்ட்ல 100 கல்லூரியில 12 கல்லூரி, மருத்துவ கல்லூரிகள்ல 50 கல்லூரியில 7 கல்லூரி போன்ற எல்லா திட்டங்களுமே தகுதியற்றவர்கள் கையில தான் வந்துச்சா? இந்த கல்வி திட்டத்தை முழுமையாக பேசுறதுக்கு இங்க நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க. இந்த கல்வியில அவன் எதுக்காண்டி இப்படி பண்றான் அப்படின்னா, இந்த கல்வி முறை இந்த RSS சங் பரிவார கூட்டத்தை எதுக்காண்டி அச்சுறுத்துதுன்னா, அவனுடைய கல்வி கொள்கை மாதிரி இங்க இருக்கக்கூடிய கல்வி கொள்கை குதிரைக்கு கதிவாளம் கெட்டின மாதிரி ஒரே போக்குல நேரா ஓர விடல. இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அடிப்படை விஷயங்களையும் கத்து கொடுக்கக்கூடிய கல்வியா இருந்துகிட்டு இருக்கு. அண்ணாவை படிக்க சொல்லுது, பெரியாரை படிக்க சொல்லுது, அம்பேத்கரை படிக்க சொல்லுது, காகிதமிலத்தை படிக்க சொல்லுது. இப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் படிப்பதனால நம் பட்டை திட்டப்படுவதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தலைவர்களை எல்லாம் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், இங்க கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவான்? அவர்களை போல அவர்கள் எதிர்கொண்ட விதத்திலேயே இந்த நாட்டை அவனும் எதிர்கொள்வான். அவன் அவங்க எதிர்த்து கேள்வி கேட்ட மாதிரி இவனை எதிர்த்து கேள்வி கேட்பான். அவர்கள் சிந்திச்ச அதே முறையில் இவனை சிந்திப்பான். அந்த முறை கல்வி இவனுக்கு பயிற்றுவிக்கப்பட்டால் நம்மளுடைய வேலை இங்க ஓடாதுன்ற காரணத்துக்காண்டி தான் இவர்களுக்கு தகுதியற்ற கல்வியில இவங்களை திணிக்கணும்னு பாக்குறான். கல்வி என்பது எங்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டியது. அனிதா முதல் ஜெகதீஷ் வரை நீட்ன்ற பேர்ல கல்லறை கெட்டினது மாதிரி கல்லறையில் அடைக்கப்படுவதற்காக இல்ல. கல்வி எங்களுக்கு பட்டம் அளிக்கப்படுவதற்கு மட்டும் இல்ல, கல்வி என்பது எங்களுக்கு பட்டை தீட்டப்படுவதற்கு. இந்த பட்டை தீட்டப்படுவது என்பது பள்ளி கல்லூரியில மட்டும் முடிஞ்சுட்டா அவனுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி இன்னும் நம்முடைய சகோதரர்கள் மாதிரி பட்டி தொட்டி முதல் பாராளுமன்றம் வரை அவனை பதம் பார்ப்பதால் இந்த புதிய கல்விக் கொள்கை என்ற பாதாளத்தில் நம்ம தள்ள பார்க்கிறோம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த கல்வியின் மூலியமா நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கல்வியை அடிப்படையா வச்சுதான் வரலாறுகளை அறியும் போதுதான் நம்ம அவனை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். இந்த புதிய கல்விக் கொள்கை எதற்காக? இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக இவங்க தமிழக மாநில அரசு எதுக்காக இதை எதிர்க்குது? ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான் கேட்கறாங்க. மும்மொழி கல்வி இது பண்ணுங்க, அது மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கேட்கறாங்க. அதை கூட நான் பண்ண மாட்டேன்,
அதே மாதிரி சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்துல இந்த சமஸ்கிருத மொழி இருக்குன்னு ஏற்கனவே சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சமஸ்கிருதம் திணிக்கப்படுதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த சமஸ்கிருத மொழி தானே அவனுக்கு பிரச்சனைன்னு அந்த குற்றவியல் சட்டத்தினுடைய பெயரே சமஸ்கிருதத்தில் மாத்திட்டான். அப்படி ஒவ்வொரு நேரத்திலும் இவர்கள் நேரடியாக எதிர் கல்விக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்கும் வகையில கல்வி கடனை தள்ளுபடி செய்ய மாட்டோம், இந்த கல்வி கடன்களை கண்டிப்பாக நாங்க தள்ளுபடி செய்ய மாட்டோம்னு பாராளுமன்றத்தில் ஆணவாக பேசக்கூடிய அரசாக இன்றைய தமிழக அரசு இல்ல. முதல்ல இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை நீ படிக்கவா, எனக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காது, நான் சம்பாரிச்சுதான் நான் சாப்பிடணும் அப்படின்ற இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன், சத்துணவு கொடுக்குறேன், காலை உணவு கொடுக்குறேன், வா, எனக்கு ஒழுங்கான ட்ரெஸ் இல்ல, நான் யூனிஃபார்ம் தரேன், பள்ளி தூரமா இருக்கு, சைக்கிள் தரேன், பஸ் பாஸ் தரேன், முதல்ல நீ படிக்கவா. என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் கல்வியை கற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்கள் வந்தாலும் கல்வியை மேம்படுத்துவதற்காக அவர்களிடத்தில் போட்டி இருக்கு. தமிழகம் கல்வியை இப்ப இல்ல, நீதி கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்து கல்வியை ஊக்குவிக்கிறத இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு மண் செஞ்சுக்கிட்டு வருது. இந்த குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்கும் வகையில 13,000 கோடி நிதி உதவி அந்த திட்டத்துக்கு ஒதுக்க தெரிஞ்ச இந்த ஒன்றிய அரசுக்கு கல்வி கடனை ரத்து பண்ண முடியல. மாறாக இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் கல்விகளுக்கு அந்த பணத்தை செலவழிச்சு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை தலை சிறந்த மாணவர்களாக மாற்றிட்டு வருது. உங்கள் புதிய கல்வி கொள்கையை இந்த மாணவர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். மீண்டும் இந்த புதிய கல்வி கொள்கையை நீங்கள் திணிக்க நினைத்தால் ஒரு மாபெரும் மாணவ புரட்சியை இந்தியா முழுவதும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.